அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினாஸ் VlOG. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெய் சூடு வந்த பிறகு பட்டை 2 போட்டுக்கலாம். பிரியாணி இலை 2 போட்டுக்கலாம். கிராம்பு 3, ஏலக்காய் 3 போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு முந்திரி பருப்பு 10 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், 10 பீன்ஸ், அரை கப் பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கணும். எண்ணெயில் வதக்கும்போது காய்கறி நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அரிசியை அளந்து போட்டுக்கலாம். நான் இப்போ அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அரிசியை சுத்தமாக கழுவி வச்சுட்டு அரைப்படி அரிசிக்கு 1 படி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் சஃபினாஸ் VlOGக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டு மல்லி புதினா தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். நான் காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறேன். அடுத்து நான் காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரைவாசிக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மல்லி புதினா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொதி வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம காலிஃப்ளவர் அறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டு நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலா சேரும் காலிஃப்ளவரில். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்ந்துருச்சு காலிஃப்ளவரோட. சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சஹருடைய நேரம் வந்துருச்சு. சஹர் செய்கிறதுக்கு சாப்பிட உட்காந்துட்டோம். வெஜ் புலாவ், காலிஃப்ளவர் கிரேவி, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வெஜ் புலாவுக்கு வந்து எந்த குழம்பும் தேவையில்லை, 1 பாட் ரெசிபி. இதுக்கு கிரேவி மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நீத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தேன். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பனானா சர்பத் செய்ய போகிறேன். பனானா சர்பத் வந்து சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கருப்புரவள்ளி எடுத்திருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ பனானாவில் மட்டும்தான் செய்கிறேன். நீங்கள் ஆப்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளையும் பனானாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது 4 வாழைப்பழமும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வாழைப்பழத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். கிளாஸில் போட்டு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. நல்லா அரைவாசிக்கு வாழைப்பழத்தை போட்டு சப்ஜா வரைய ஊற வச்சுருந்தேன், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கிளாஸ்லேயும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நன்னாரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வாழைப்பழ சர்பத் சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதான், சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஃபினா VlOGக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இஃப்தாருக்கு ஆனியன் பரோட்டா தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா 2 கப், பாதி மூடி தேங்காய், சின்ன வெங்காயம் 100, 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் பால் தண்ணி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுங்க. இந்த ஆனியன் பரோட்டாக்கு தேங்காய் பால் திக்கான பாலாக தான் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து திக்கான பால், இது வந்து தண்ணி பால், ரெண்டும் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு மாவு கரைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து மைதாவை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அடுத்து பெருஞ்சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முட்டை 2 ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு திக்கான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கணும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு அடுத்து தண்ணி பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். திக்காக வச்சுக்கணும் மாவை, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஆனியன் பரோட்டாக்கு. மாவை தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, நல்லா திக்காக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா அழகாக சின்னதாக வரும். இந்தளவுக்கு மாவை திக்காக வச்சுக்கணும் பாருங்கள். பன்னு மாதிரி வந்துடும். இப்போ ஆப்ப சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடு வந்த பிறகு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு மாவை ஊற்றணும். 2 கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். சின்னதாக ஊற்றணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பன்னு மாதிரி உப்பி இருக்கும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பன்னு போல் ஆனியன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனியன் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டா வேறு லெவல். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி சுட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஃப்தாருக்குள்ள நேரம் வந்துருச்சு. நோம்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஆனியன் பரோட்டா, தேங்காய் சட்னி, வாட்டர்மெலான், சப்போட்டா, பனானா ஜூஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஃபினா VlOGக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.